ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்மாவதி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தின் திரு நாராயணன் நியமனம். மத்திய அரசு அறிவிப்பு. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தல் வரும் 10, 13, 17 ஆகிய தேதிகளில் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் என தேர்தல் அதிகாரிகள் அறிவிப்பு. கடந்த 3.5 ஆண்டு திமுக ஆட்சியில் கடன்களை வாங்கி குவித்ததை தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை. பாஜக மூத்த தலைவர் ராஜா கடும் விமர்சனம். திருச்சி டிஐஜியை கடுமையாக விமர்சித்து பேசியதாக தொடரப்பட்ட வழக்கு. குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆஜர். சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸ் வாகனம் நன்கொடை. பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை சார்பில் ஏற்பாடு. திண்டிவனம் அருகே பள்ளிக்குள் புகுந்து தலைமை ஆசிரியர் முன்னிலையில் மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம். பள்ளியை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். இனி தொடர்வது விரிவான செய்திகள். மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு விண்ணப்பிப்பவர்களுக்கு 3 மாதங்களுக்குள் பணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தின் போது உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு துறை சார்ந்த அமைச்சர்கள் பதிலளித்து வருகின்றனர். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகையில், தமிழகத்தில் மகளிர் உரிமை தொகைக்கு புதிதாக விண்ணப்பிப்பவர்களுக்கு 3 மாதங்களுக்குள் பணம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இதுவரை பயன்பெறாதவர்கள் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் பயன்பெற நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விதிகளுக்கு உட்பட்டு எவ்வளவு பேருக்கு கூடுதலாக வழங்க முடியுமோ அவர்களுக்கு உரிமை தொகை வழங்கப்படும் என்றும், பெண்களின் உழைப்பை அங்கீகரிக்கும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் துன்புறுத்தல் சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை தந்துள்ளனர். சட்டப்பேரவை கூட்டத்தொடரின் 2வது நாளான நேற்று முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு சட்டப்பேரவை நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. 3வது நாளான இன்று கூட்டம் தொடங்கிய நிலையில் ஆளுநர் உரைக்கும் நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெறுகிறது. இதனிடையே அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து சட்டப்பேரவைக்கு அதிமுக எம்எல்ஏக்கள் கருப்பு சட்டை அணிந்து வருகை தந்துள்ளனர். இது சட்டப்பேரவை நிகழ்வில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் வரும் 10, 13 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் மட்டுமே பெறப்படும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் 5ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என அறிவிப்பு வெளியாகி இருப்பதால் தேர்தல் நடத்தை விதிகள் அமலுக்கு வந்துள்ளன. இது தொடர்பாக ஈரோடு மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ராஜகோபால் சுன்காரா வெளியிட்ட அறிக்கையில், வரும் 10ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை மனு தாக்கல் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு விடுமுறை நாட்களை தவிர 10, 13 மற்றும் 17 ஆகிய தேதிகளில் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படும் என்று அதில் குறிப்பிட்டுள்ளது. காலை 11 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை மனு தாக்கல் செய்யலாம் என்றும், தேர்தலை ஒட்டி சுவர் விளம்பரம், கொடிகள் போன்றவை 48 மணி நேரத்திற்குள் அகற்றப்பட வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 50,000 ரூபாய்க்கும் அதிகமான பணத்தை கொண்டு செல்லும் போது உரிய ஆவணங்கள் காண்பிக்கப்பட வேண்டும் என்றும், சி-விஜில் செயலி மூலம் தேர்தல் விதிமுறைகள் மீறப்படுவது குறித்த புகார்களை பொதுமக்கள் உடனடியாக தெரிவிக்கலாம் என்றும் மாவட்ட ஆட்சியர் கூறியுள்ளார். தமிழகத்தை ஆளும் திமுக அரசு கடந்த 3 ஆண்டுகளில் கடன் வாங்கியதை தவிர வேறு எதையும் சாதிக்கவில்லை என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினரான ராஜா கடுமையாக விமர்சித்துள்ளார். விழுப்புரத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பாஜக போட்டியிடுவது குறித்து மேலிடம் முடிவு செய்யும் என கூறினார். தமிழகத்தில் ஒரு அநாகரிகமான ஆட்சி நடைபெறுவதாக குறிப்பிட்ட அவர், பெண்கள் மீதான வன்கொடுமை, மது கலாச்சாரம் எல்லை மீறி விட்டதாகவும் தெரிவித்தார். இந்த ஆட்சி விரைவில் அகற்றப்பட வேண்டும் என்றும் கூறினார். இந்த 3.5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் கடன்களை வாங்கி குவித்ததை தவிர வேறு எதையும் இந்த அரசு சாதிக்கவில்லை என்று ராஜா குற்றம் சாட்டினார்.
திருச்சி டிஐஜி வருண்குமார் தாக்கல் செய்த அவதூறு வழக்கில் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் இன்று அங்குள்ள குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். டிஐஜி வருண்குமார் மற்றும் அவரது குடும்பத்தை அவதூறாக பேசியதாக சீமான் மீது ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணைக்காக வருண்குமார் நேரில் ஆஜரானார். இந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் நிலையில் சீமான் தொடர்ந்து வருண்குமார் குறித்து பேசி வருவதாக சர்ச்சை எழுந்தது. இது தொடர்பாக சீமான் இன்று திருச்சி குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜரானார். அப்போது வாதிட்ட வருண்குமாரின் வழக்கறிஞர் IPS என்பது உயர்ந்த பதவி, அதை சுலபமான படிப்பு என கூறி அவமதிப்பது பொருத்தமற்றது. IPS படிப்பை விமர்சிக்க சீமான் எந்த கல்வி தகுதியுடன் பேசுகின்றார் என்று கேள்வி எழுப்பினார். இது தொடர்பாக வருண்குமார் சார்பில் 2 சாட்சிகள் நீதிமன்றத்தில் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர். அவர்களிடம் நீதிபதி நேரடியாக விசாரணை நடத்தினார். அதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். இந்த வழக்கில் மேலும் விசாரணைகள் நடைபெறலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் சீமானின் தொடர்ச்சியான கருத்துக்கள் பெரிய விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளன. இஸ்ரோவின் புதிய தலைவராக தமிழகத்தை சேர்ந்த திரு நாராயணன் நியமிக்கப்பட்டுள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தலைவராக தற்போது சோம்நாத் பொறுப்பு வகித்து வருகிறார். இவரது பதவிக்காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. இதை கருத்தில் கொண்டு இஸ்ரோவின் புதிய தலைவர் பொறுப்பில் வி நாராயணனை மத்திய அரசு நியமித்துள்ளது. இஸ்ரோவின் மிக உயர்ந்த பொறுப்பில் நியமனம் செய்யப்பட்டுள்ள வி நாராயணன் கன்னியாகுமரி மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர். இவர் திருவனந்தபுரத்தில் வலியமாலாவில் உள்ள LPSCயின் இயக்குநராக பணியாற்றியுள்ளார். வரும் 14ஆம் தேதி இஸ்ரோ தலைவராக வி நாராயணன் பொறுப்பேற்க உள்ளார். 2 ஆண்டுகளுக்கு அவர் இப்பதவியில் இருப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகர் விஷால் உடல்நிலை குறித்து அவரது மேலாளர் விளக்கமளித்துள்ளார். அண்மையில் நடைபெற்ற மதகஜராஜா பிரமோஷன் நிகழ்ச்சியில் நடிகர் விஷாலின் உடல்நிலையை கண்டு பலரும் அதிர்ச்சி அடைந்தனர். மைக்கை பிடித்து பேச முடியாதபடி விஷாலின் கை நடுங்கிக் கொண்டே இருந்தது. அந்த படத்தின் விளம்பர நிகழ்ச்சிக்கு கடும் காய்ச்சலுடன் விஷால் வந்தது பின்னர் தெரியவந்தது. இந்த நிலையில் நடிகர் விஷால் உடல்நிலை குறித்து அவரது மேலாளர் விளக்கமளித்துள்ளார். விஷால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிவந்த தகவல் வதந்தி என அவர் குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களின் ஆலோசனைப்படி விஷால் வீட்டில் ஓய்வு எடுத்து வருகிறார் என்றும் காய்ச்சல் காரணமாக சற்று சோர்வாக காணப்பட்டார் என்றும் அவரது மேலாளர் தெரிவித்துள்ளார். ஓரிரு நாட்களில் நடிகர் விஷால் முழுமையாக குணமடைந்து விடுவார் என்றும் அவர் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே தாதாபுரம் அரசு மேல்நிலைப் பள்ளிக்குள் புகுந்து ஒரு மாணவர் தாக்கப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியது. தாக்குதல் தொடர்பான வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. கொடியம் கிராமத்தை சேர்ந்த புகழேந்தி எனும் மாணவன் பள்ளியில் சக மாணவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது அவ்வழியாக சென்ற கிருஷ்ணமூர்த்தி என்பவர் மீது கல் விழுந்திருக்கிறது. இதில் அவருக்கு காயம் ஏற்பட்டதாக தெரிகிறது. இதனால் அவர் கோபத்துடன் பள்ளிக்குள் நுழைந்து மாணவரை தாக்கினார். தலைமை ஆசிரியர் முன்னிலையில் அந்த நபர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்கிறார். அத்துடன் நிற்காமல் மறுநாள் தனது மகன் மற்றும் மனைவியுடன் மீண்டும் அப்பள்ளிக்கு சென்று மாணவன் புகழேந்தியை வெளியே அழைத்து வந்து கடுமையாக தாக்கியிருக்கிறார். சமூக வலைதளங்களிலும் இந்த நிகழ்வு வைரலாகி வருகிறது. இந்த சம்பவத்தை கண்டித்து கொடியம் கிராம பொதுமக்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளிமேடுபேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து பொதுமக்களிடம் பேசி சமாதானம் செய்து அவர்களை கலைந்து போக செய்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். சென்னை எழும்பூரில் உள்ள அரசு குழந்தைகள் நல மருத்துவமனைக்கு பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை சார்பில் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஆம்புலன்ஸ் நன்கொடையாக வழங்கப்பட்டுள்ளது. சென்னை எழும்பூர் அரசு குழந்தைகள் மற்றும் பெண்கள் நல சிறப்பு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக வருபவர்கள் மற்றும் மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு செல்வோரின் பயன்பாட்டிற்காக பெண்கள் முன்னேற்ற அறக்கட்டளை ஆம்புலன்ஸ் ஒன்றை நன்கொடையாக வழங்கியிருக்கிறது. 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான இந்த வாகனத்தை ஒப்படைக்கும் நிகழ்ச்சியில் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் மருத்துவமனை நிர்வாகத்தினர் கலந்து கொண்டார்கள். விமென்ஸ் லீக் பவுண்டேஷன் நிர்வாகிகள் ஆம்புலன்ஸ் வாகனத்தின் சாவியை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை கண்காணிப்பாளரிடம் வழங்கினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 57,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் புத்தாண்டு தொடக்கத்தில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை
சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 57,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. கடந்த வாரம் தங்கம் விலை அதிரடியாக உயர்ந்து ஒரு சவரன் 58,000 ரூபாயை கடந்து சவரனுக்கு 58,080 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் 57,800 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் தங்கம் 7,225 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. ஒரு கிராம் வெள்ளியின் விலை 100 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. இத்துடன் ஆதன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.